முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே, டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் நீங்கள் 9 தடவை குறைந்தபட்சம் சொல்லி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற தடை, தாமதம், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகும். கணபதியினுடைய குறிப்பில் இருந்து கும்பம் ஏந்திய கை படைக்கும் தொழிலையும், மோதகம் ஏந்திய கை காத்தல் தொழிலையும், அங்குசம் ஏந்திய கரம் அழித்தல் தொழிலையும், பாசம் ஏந்திய கரம் மறைத்தல் தொழிலையும், தந்தம் ஏந்திய கரம் அருளல் தொழிலையும் புரிகின்றன. எனவே விநாயகர் சிருஷ்டி, திதி, சங்காரம், திரௌபவம், அனுகிரகம் என்ற 5 பெருந்தொழில்களை 5 கரங்களால் புரிந்து ஆன்மாக்களுக்கு அருள் புரிகின்றார். அன்பர்கள் நினைவிலே நிறுத்தி அவரை வணங்கி அனைத்து விதமான நன்மைகளையும் நீங்கள் பெறலாம். இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 17/2/2024 கிழமை, சனிக்கிழமை. தமிழ் வருடம் சோபகிருது, தமிழ் மாதம் மாசி 5வது நாள். திருச்செந்தூர் முருகன், கும்பகோணம் சக்கரபாணி பவனி, மதுரை கூடலழகர் கள்ளர் திருக்கோலம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, பிறகு 10:30 11:30 வரை, பிறகு 4:30 5:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை. யமகண்டம் 1:30 3 மணி வரை. குளிகை காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை. இன்றைய திதி அஷ்டமி மதியம் 1:52 வரை, அதற்கு பிறகு நவமி. இன்றைய நடப்பு நட்சத்திரம் கார்த்திகை மதியம் 2:02 வரை. யோகம் அமிர்த யோகம், சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்று கீழ்நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் அஸ்தம், சித்திரை. சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி துலாம் ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகிறார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகிறார்களோ அவர்களுக்கு என் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். உலக பிரசித்தி பெற்ற, பாராட்டை பெற்ற, புகழ்பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட தினப்பலனின் தலைப்பு என்னவென்றால், மகர ராசியிலே சஞ்சரித்து வருகின்ற புதன் மற்றும் சுக்கிரனின் கூட்டணி தாக்கத்தால் அதிர்ஷ்ட ஏணியிலே ஏறுகின்ற ராசிகள் இந்த கீழ்கண்ட ராசிகள் தான். மகர ராசியிலே சஞ்சரித்து வரும் புதன் மற்றும் சுக்கிரனால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிகளை குறித்து பார்ப்போம். புதன் தற்பொழுது மகர ராசியிலே சஞ்சரிக்கின்றார். சுக்கிரனும் பிப்ரவரி 12ஆம் தேதி மகர ராசியிலே சஞ்சரிக்க தொடங்கியுள்ளார். ஒவ்வொரு ஜோதிட கணக்கீடுகளின் படி சுக்கிரனும் புதனும் இணைவதால் நல்ல யோகம் உண்டாகிறது. மகர ராசியிலே புதன் சஞ்சரித்து வரும் நிலையிலே பிப்ரவரி 12ஆம் தேதி சுக்கிரனும் நுழைகிறார். இதனால் லட்சுமி நாராயண யோகம் உண்டாகிறது. அதனால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சுபபலன் கிடைக்க போகிறது என்பதை பார்ப்போம். மேஷம். இந்த லட்சுமி நாராயண ராஜ யோகத்தால் மேஷ ராசியினருக்கு தொழில் முன்னேற்றம் ஏற்படும், நஷ்டம் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது.
பணியிடத்தில் இருப்பவர்களுக்கு ஊக்கத்தொகை மற்றும் பதவி உயர்வு கிட்டும். இறை நம்பிக்கை அதிகமாகும். அப்பா மகனுக்கு இடையே உறவு பலப்படும். அடுத்த ராசியாக திகழ்கின்ற ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை அதிகமாகும். அப்பாவின் பூர்வீக ஊரில் இருந்து நல்ல செய்தி உண்டாகும். தாம்பத்திய உறவு பலப்படும். நீங்கள் உங்கள் நண்பரிடம் கொடுத்து வராமல் இருந்த நிதி கைக்கு வந்து சேரும். அடுத்த ராசியாக திகழ்கின்ற மகர ராசியிலே இந்த ராசியினர் இந்த காலகட்டத்திலே நல்ல நினைவாற்றலுடன் இருப்பார். இந்த ராசியினருக்கு நல்ல பொருளாதார வளர்ச்சி கிடைக்கும். வரன் தேடுபவர்கள் அன்பான இல்லற துணையை பெறுவார்கள். இவ்விதமாக கோச்சார சூழ்நிலைகள் எந்த கிரகம் எந்த கிரகத்தோடு எந்த வீட்டிலே இணைந்தால் எந்த விதமான பலனை தருகிறது என்பதை துல்லியமாக கணித்து நமக்கு முன்னமே அதை கூட்டி கணக்கிட்டு சொல்வதால் இதை கேட்கின்ற நமக்கு நன்மைகள் அதிகம் கிடைக்கும். நீங்கள் அனைவரும் பாக்கியவான்கள், புண்ணியவான்கள் என்பதை மனதிலே நிறுத்த வேண்டும். அதன்படி பார்க்கும் பொழுது இவ்விதமான பலாபலன்களை அறிந்து தெரிந்து புரிந்து வாழ்க்கையை நடத்தும் பொழுது அது எளிதாக நடக்கிறது என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து இதனுடைய அடுத்த பகுதி கடைசி பகுதியாக திகழ்கின்ற 12 ராசிகளுக்கு உரிய பொது பலனை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். முதலிலே மேஷ ராசி. மேஷ ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். அசையும் அசையா சொத்துக்கள் சம்பந்தமாக வீண் செலவுகள் சிலருக்கு ஏற்பட இடம் உண்டு. அலைச்சல் அதிகரித்து காணப்படும் என்பதால் பயணங்களை நன்கு திட்டமிட்டு செய்யுங்கள். எனினும் உங்களது முயற்சிகளுக்கு உரிய நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்காமல் போகாது. தொழில் ரீதியாக போட்டி பொறாமைகள் இருந்தாலும் கூட இறுதியிலே நீங்கள் அதனை எல்லாம் சமாளித்து வெல்வீர்கள். பணிபுரிபவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலைச்சல் அதிகரித்து காணப்படும் என்பதால் பயணங்களை திட்டமிட்டு செய்யுங்கள். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களுடைய முயற்சிகளுக்கு உரிய நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்காமல் போகாது. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழில் ரீதியாக போட்டி பொறாமைகள் இருந்தாலும் கூட இறுதியில் நீங்கள் அதனை எல்லாம் சமாளித்து வெல்வீர்கள். ரிஷப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். செலவுகள் குறைக்க முடியாமல் திணறுவீர்கள். குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள். அவசரப்பட்டு அடுத்தவர்களை விமர்சிக்க வேண்டாம். வியாபாரத்தில் ஒப்பந்தங்கள் தள்ளி போகும். உத்தியோகத்தில் அதிகாரிகளோடு அளவோடு பழகுங்கள். கவனம் தேவைப்படுகின்ற நாள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் உள்ளவர்களை நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அவசரப்பட்டு அடுத்தவர்களை விமர்சிக்க வேண்டாம். மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளோடு அளவோடு பழகுங்கள். கவனம் தேவைப்படுகின்ற நாள். மிதுன ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. சிலருக்கு தந்தையின் மூலம் ஆதாயம் கிடைக்கும். சகோதர வகையிலே வீண் செலவுகள் ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டு. அரசாங்க வகையிலே இழுபறியாக இருந்த காரியம் அனுகூலமாய் முடியும். வியாபாரத்தில் லாபம் கூடுதலாய் கிடைக்கும். பங்குதாரர்களால் அனுகூலம் உண்டாகும். விநாயகரை தியானித்து வழிபட மகிழ்ச்சிகள் கூடுதலாகும். நட்சத்திர பலன்கள். மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு. சிலருக்கு தந்தையின் மூலம் ஆதாயம் கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டு. அரசாங்கத்திலே இழுபறியாக இருந்த காரியம் அனுகூலமாய் முடியும்.
புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் லாபம் கூடுதலாய் கிடைக்கும். பங்குதாரர்களால் அனுகூலம் உண்டாகும். கடக ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். காரியங்களில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் முடிந்துவிடும். எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகள் பிடிவாதமாக நடந்து கொள்வார்கள். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. நண்பர்களிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். வியாபாரத்தில் லாபம் இருந்தாலும் பணியாளர்களால் செலவுகள் ஏற்படக்கூடும். இன்று முருக பெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. காரியங்களிலே சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் முடிவிலே நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகள் பிடிவாதமாக நடந்து கொள்வார்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நண்பரிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். வியாபாரத்தில் லாபம் இருந்தாலும் பணியாளர்களுடைய செலவுகள் ஏற்படக்கூடும். சிம்ம ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். காரியங்களிலே அனுகூலம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். ஆனால் திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையும். அக்கம் பக்கத்தில் இருப்பவருடன் இணக்கமாக நடந்து கொள்வது நல்லது. வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி ஏற்படும். குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வதும் பாராட்டவும் செய்வார்கள். வியாபாரத்தில் சற்று முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்படும். இன்று ஆஞ்சநேயரை வழிபடுவது நன்று. நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். ஆனால் செலவுகள் இருக்கும். ஜாக்கிரதை. பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் இணக்கமாக நடந்து கொள்வது நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வதுடன் பாராட்டவும் செய்வார்கள். கன்னியா ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு குறையலாம். சகோதரர்கள் பண உதவி செய்வார்கள். உறவினர்கள் வகையிலே எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாய் முடியும். எதிரிகளால் பிரச்சனை ஏற்படக்கூடும் என்பதால் கவனமாக இருக்கவும். வியாபாரம் வழக்கம் போல் காணப்படும். பணியாளர்களின் தேவையற்ற பிரச்சனை ஏற்பட்டு விலகும். புதிய முயற்சிகளில் ஈடுபடும் சமயத்தில் மற்றும் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளவும். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதர வகையிலே பண உதவி கிடைக்கும். உறவினர் வகையிலே எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாய் முடியும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிரிகளால் பிரச்சனை இருப்பதால் கவனமாக இன்றைய அளவிலே நடந்து கொள்ள வேண்டும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடும் சமயத்தில் மட்டும் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும். துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு இன்றைய தினம் அவர்களுக்கு சந்திராஷ்ட தினம் என்பதால் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மௌனியாக இருக்க வேண்டும். பிறர் விஷயங்களில் மூக்கை நுழைக்க கூடாது. வாகனங்களை இயக்கும் போது கவனத்தோடு இயக்க வேண்டும். கவன சிதறல்கள் கூடாது. சந்திராஷ்ட தின தீட்சணியை குறைப்பதற்கு குலதெய்வ வழிபாடு கட்டாயமாக தேவைப்படுகிறது. அவ்வாறு குலதெய்வங்களை வணங்கும் பொழுது சந்திராஷ்ட தீட்சிணை குறையும். விருச்சிக ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். சோர்வு நீங்கி துடிப்புடன் செயல்பட தொடங்குவீர்கள். பிள்ளைகள் பொறுப்பாக செயல்படுவார்கள். குடும்பத்தில் இருந்து வந்த கூச்சல் குழப்பம் நீங்கும். அரை குறையாக நின்ற வேலைகள் முடியும். வியாபாரத்தில் புது ஒப்பந்த கையெழுத்து ஆகும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் ஒத்துழைப்பார். மகிழ்ச்சியாக இருக்கின்றன. நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சோர்வு நீங்கி துடிப்புடன் செயல்பட தொடங்குவீர்கள். அனுஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த கூச்சல் குழப்பம் நீங்கும். அரைகுறையாக நின்ற வேலைகள் முடியும். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புது ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் ஒத்துழைப்பார்கள். மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கும் நாள். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். செயல்களிலே திட்டமிடுதல் மிகவும் அவசியம். அதுபோல் கடன்கள் விஷயத்திலும் சற்று கவனம் செலுத்துவது நல்லது.
சிலருக்கு தந்தை வழி உறவினர்கள் மூலம் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகும். வாழ்க்கை துணை வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டியதிருக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். இன்று நீங்கள் அம்பிகையை வழிபடுவது நலம் சேர்க்கும். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டம் போட்டு நீங்கள் உங்கள் காரியங்களை செய்யும் பொழுது வெற்றி பெறலாம். பூராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தை வழி உறவினர்கள் மூலம் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். கவனம் தேவை. உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். உற்சாகமான நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும். உங்கள் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஒத்துழைப்பு தருவார். பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். மாலையிலே நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசுவது உங்களுக்கு உற்சாகப்படுத்தும். புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும். வியாபாரத்தில் சக வியாபாரிகளிடம் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. இன்று நீங்கள் பைரவரை வழிபடுவது நல்லது. நட்சத்திர பலன்கள். இன்று உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து மகிழ்ச்சியை கொடுக்கும். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை ஒத்துழைப்பு தருவார். பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய நண்பர்கள் அறிமுகம் கிடைக்கும். வியாபாரத்தில் சக வியாபாரிகளிடம் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். கும்ப ராசியை சார்ந்தவர்களுடைய பொது பலனை பார்க்கும் பொழுது இன்று உங்களுக்கு சகல விதங்களில் ஏற்ற மிகுந்த பலன்கள் எல்லாம் ஏற்படும். எதிர்காலின் பலம் குறைந்து உங்களுடைய பலம் அதிகரிக்கும். மருத்துவ செலவுகள் குறையும். பொருளாதாரம் நல்ல விதத்தில் மேம்படும். பயணங்கள் வெற்றியை தரும். பெரும்பாலும் உங்கள் முயற்சி வீண் போகாது. எண்ணியது எண்ணியபடி நடந்தேறும். நல்ல திருப்பங்கள் எல்லாம் வாழ்க்கையில் ஏற்படும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் எல்லாம் கூட கிடைக்கப்பெறும். சமூகத்தில் சில பெரிய மனிதர்களை அறிமுகம் எல்லாம் கிடைக்க பெறுகின்ற நன்மையான நாள். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகல விதங்களிலும் ஏற்ற மிகுந்த பலன்கள் எல்லாம் ஏற்படுகின்ற நாளாகவே இது இருக்கும். சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மருத்துவ செலவுகள் குறையும். பொருளாதாரம் நல்ல விதத்தில் மேம்படும். பயணங்கள் வெற்றியை தரும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பெரும்பாலும் உங்கள் முயற்சி வீண் போகாது. எண்ணியது எண்ணியபடி நடந்தேறும். நல்ல திருப்பங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். புதிய வீடு புதிய மனை வாங்கக்கூடிய யோகம் எல்லாம் கிடைக்கும் நாள். மீன ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று பெரிய அளவில் லாபம் இல்லாவிட்டாலும் கூட பொருளாதாரம் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும். வேலையாட்கள் மட்டும் நீங்கள் அதிகமாக அனுசரித்து செல்லுங்கள். அரசு உதவிகள் சிலருக்கு தாமதமாகலாம். வங்கி கடனை சிலர் போராடி அடைப்பீர்கள். அரசியல்வாதிகள் பேச்சில் அதிக நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய தருணம் இது. உடன் இருப்பவர்களை பகைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. இப்போதைக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான நிலைகள் காணப்படலாம். சில தடைகளை தாண்டி முன்னேற வேண்டிய நாள். எனினும் எதிர்நீச்சல் போட்டு இறுதியில் வெற்றி பெறுவீர்கள். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களுக்கு சாதகமானதுதான் இருக்கும். வேலையாட்கள் மட்டும் நீங்கள் அதிகமாக அனுசரித்து செல்லுங்கள். உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசு உதவிகள் சிலருக்கு தாமதமாகலாம். வங்கி கடனை சிலர் போராடி அடைப்பீர்கள். அரசியல்வாதிகள் பேச்சிலே அதிக நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய தருணம். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடன் இருப்பவர்களை பகைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான நிலைகள் காணப்படலாம். சில தடைகளை தாண்டியே முன்னேறுகின்ற நிலை உங்களுக்கு ஏற்படும். இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று
நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.